விம்கோ நகர் மெட்ரோ ஸ்டேஷன் வந்ததுதான் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஏரியாவோட மவுஸ் எங்கேயோ எகிரிடுச்சுங்க. காரணம் இங்க ஒவ்வொரு இடத்துக்கு பின்னாலையும் இருக்கிற வரலாறு அப்படி. எடுத்துக்காட்டா சொல்லணும்னா குன்னங்குடி மஸ்தான் தர்கா, CSI ராஜகோபால் பள்ளிக்கூடம், கல்மண்டப மார்க்கெட், N4 படகுத்துறை, அறிவகம், பெர்சிய பேக்கரி, குன்னிராமன் ஸ்டோர்னு சொல்லிக்கிட்டே போகலாம். 1923ல ஆரம்பிச்ச வெஸ்டர்ன் இந்தியன் மேட்ச் கம்பெனிங்கிற ஒரு தீப்பெட்டி தொழிற்சாலையோட சுருக்கம் தான் விம்கோ. இப்போ அது ஒரு ஊரோட பெயராவே அடையாளமா ஆயிடுச்சு. தென் சென்னைக்கு எப்படி பெசன்ட் நகர் பீச்சோ அதே மாதிரி வட சென்னைக்கு விம்கோ நகர் பக்கத்துல ராமகிருஷ்ணா பீச்சும் செம்மையா டெவலப் ஆகி வந்துகிட்டு இருக்கு. எப்போ ஒரு இடம் ட்ரெண்ட் ஆகும்னா அதோட கனெக்டிவிட்டி எப்போ ஈஸி ஆகுமோ அப்போதான். இந்த விம்கோ நகருக்கு மெட்ரோ வந்த மாதிரி. மெட்ரோவோட ஆரம்பமே விம்கோல இருந்து தான் ஆரம்பிக்குது. சென்ட்ரல்ல இருந்து அண்ணா நகருக்கு போக எவ்வளவு நேரம் எடுத்துக்குமோ அதே நேரத்துல சென்ட்ரல்ல இருந்து விம்கோ நகருக்கும் வந்துடலாம். மெட்ரோ மட்டும்தான் கனெக்ஷனானு கேட்டா அதான் இல்ல. அதுக்கு முன்னாடியே இந்த இடம் செம்ம ரீச்சபிளான இடங்க. லோக்கல் ட்ரெயின், அது பக்கத்திலேயே திருவெற்றியூர் ஹைவே, 5 நிமிஷத்திலேயே பூந்தமல்லி ரிங் ரோடுன்னு வெல் பிளான்டா டெவலப் ஆன இடம் தான் விம்கோ நகர். இது எல்லாம் பெஸ்டா இருக்க காரணம் இங்க இருக்கிற பல மொழி பேசுற, பல கலாச்சாரம் மற்றும் பழக்க வழக்கங்களை ஃபாலோ பண்ற மக்கள் இருக்கிறதால தான் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க ஆங்கிலோ இந்தியன், மார்வாடி, இஸ்லாமியர்கள், கிறிஸ்டியன்ஸ், தென் தமிழக மக்கள்னு பலரும் இங்க இருக்காங்க. இதுக்கு காரணம் இங்க கிடைக்கிற வேலை வாய்ப்புகள். விம்கோ நகர்ல MRF, ITC, CPCL, KCP, MRLன்னு பெரிய பெரிய நிறுவனங்களும் பக்கத்திலேயே அமைஞ்சிருக்கிறதாலேயே இந்த ஏரியாவோட மவுச இன்னும் எங்கேயோ கூட்டிட்டு போயிடுச்சுன்னே சொல்லலாம். வடசென்னையை பத்தி பேசணும் அப்படின்னா பேசிக்கிட்டே போலாம். இது வரைக்கும் வடசென்னையோட சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்ல. இந்த வாட்டி தமிழ்நாடு சட்டமன்ற பட்ஜெட்ல 1000 crores வடசென்னையோட வளர்ச்சிக்கு மட்டுமே ஒதுக்கியிருக்காங்க. சோ பொதுமக்கள்கிட்ட வடசென்னை எப்படி மாறப்போகுது, என்னென்ன எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என் பேரு ஜெயக்குமார். நான் இங்க தான் இன்னொரு